சக்தி சிவ சங்கரனே பரமே நட்டு உன்னை நாயகனே வந்தல்வா நீலகண்டா பாடகரே நீலகண்டா சக்தி சிவ அறியாத தவத்தை நான் செய்திருக்கின்றேன். நீ யாரை போய் அறியாமல் தவம் செய்தாயோ அதே முக்கன் மூர்த்தி பரமக்கடவுள் ஆதாய மார்க்கமாக ஈசா வந்திருக்கின்றேன். பக்தாயம் இருக்கின்றார். ஆண்டவா எனக்கு ஏழு வரமையான ஆகாய மார்க்கமாக காட்சியிருக்கின்றாய். ஓரம் சம்பசாரா பாண்டனி மாமா பர்வதயா மூசைக்கு நல்லறம் லாலடி பற்றி வேடம் உண்டி லாலடி பற்றி கயம் உண்டி சதா சிவ சாம்ப சதா சிவ சம சதா சிவ சங்கரனே. எனக்கு ஒரு மரம் தேவைப்படுகிறது. அந்த மரத்தை தந்துடுங்கள். இந்த மரம் இறைவனே தேவியே ஈசா எனக்கும் வீரகனும் இருவருக்கும் சேர்ந்த கிடைக்கும். அது மட்டும் பாயாஜா மந்திரஜா இந்திரஜா கூடு விட்டு கூடுவாய் வச்சு அதையும் தந்து வேண்டும். நாட்டு ஆளுநருக்கு ஒரு புத்திர சந்தானம் தேவைப்படுகிறது. தடையில்லாமல் நடந்துவிட்டார். ஈஸ்வரன் இப்படி இருக்க வேண்டும். மறைத்து விட்டு விட்டு நாட்டுக்கு செல்ல வருகின்றேன்.
என்ன பண்ண பொண்ணா ஓ எனக்கு பாட வர செத்தாதான் வரும் நான் செத்தாதான் வரும் ஆடாரோ ஆடிடரோ நீ யாராருக்கு பிறந்தவரோ இல்ல போன ஜென்மத்துல யாருக்கு பிள்ளையாக பிறந்தாயோ இப்ப வந்து அம்மாவுக்கு மகாராணி உனக்கு பச்சை இருப்ப வெட்டி பச்சை இருப்பு உனக்கு பால் வருத பாட கட்டி வச்சு இது தொட்டி கட்டி தொட்டி கட்டி பக்கம் பிடிக்காது காஞ்சி போன நீதான் தூங்கி Bye.
கேட்க மாட்டேன். புரியுதா? பாக்காது இது பொம்பளை பிள்ளைடா. ஒன்னடிதான் மூத்தனம் போயிட்டா. வாயில வெள்ள வச்சுக்கல காதல் வச்சுட்டா. அதான் தின்னு நிற்கும். சரி இந்தாங்க. பிறந்தது நமக்கு பிறந்த கிடையாது. ஆமா. அவரு மகாராஜ் 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 இந்த புள்ள போன நேரம் வேற என்ன மற்றவங்க வேலையாக அம்மா கண்ணு போட்டாங்க. நான் லோன் மாடு கண்ணு போட்டுக்கிறேன். காலைல 10 சாயந்தரம் 8 என் புள்ள கொண்ட பொண்ணு ஏன் ஓடி இல்ல புள்ள கொண்ட பொண்ணு இந்த ஆசை பாப்பாங்க வாங்க இந்தாடா இத்தனை காலமா பிள்ளைங்க ஆசையை ஓடியாரு குழந்தை முன்னாடி மேல ஏன் நாய் படுத்து பிரச்சனை இருக்கிறேன். அவங்களுக்கு பிடிக்கும். ஐயா கை உங்க கை மாதிரியே இருக்குது அழகா. பக்கத்துல ஒரு நாலு கால் அம்மா கால் மாதிரியே இருக்குது. ஆனா மூஞ்சி மட்டும் ஏன் மூஞ்சாதான் இருக்குது. வாரி போகிறா. ஏய் ஏங்க ஒட்ட பட்டா மகாராஜா போடுங்க. எனக்கு உனக்கு 3 வருஷம் தான் தெரியும். ஆமா தம்பிக்கு தெரியாது. ஆமா அண்ணா அண்ணா ஏய் ஏறு சொல்ல மாட்டேன். ஏங்க அன்னைக்கு குழந்தை பிறந்தது. என்னைக்கு பிறந்தது? அன்னைக்கு என்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கு என்னைக்கு பிறந்தது? அன்னைக்கு பிறந்தது. என்னைக்கு பிறந்தது? அன்னைக்கு ஏய் அன்னைக்கு அன்னைக்கு என்னைக்கு அன்னைக்கு அன்னைக்குடா அன்னைக்கு அன்னைக்கு என்னைக்கு ஐயோ அன்னைக்கு என்னைக்கு ஏய் இன்னைக்கு இன்னைக்கு அன்னைக்கு குழந்தை பிறந்தது. அப்படி கிடைக்காம அன்னைக்கு அன்னைக்கு ஏன்னா சரியா சொல்லி சொல்லி ஏய் அன்னைக்கு குழந்தை பிறந்தது. புரிய மாதிரி சொல்லு. அவன் என்ன சொல்றான்? என்னைக்குன்றான் அவன். நீ என்ன பண்ண இன்னைக்குன்ற? என்னைக்குன்றான் அவன். அன்னைக்குன்றான். அன்னைக்கு தானே குழந்தை பிறந்தது. என்னைக்கு? அவன் இன்னைக்கு ஐயோ அவன் ஒரு பழம் கூட அவன் பண்ணி பார்த்து நெல்லைக்கடி போல ஒரு மந்திரியின் கடமை. அதான் சொல்றான். குழப்புவது அன்னைக்கு தான் குழந்தை பிறந்தது. மதுரையாருக்கு மரப்பேறு பெற்றிருக்கிறது என்று தூய தமிழிலே தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். சொல்லிட்டா அப்படின்னா நீதான் பார்க்கணும். அவன் ஒழுங்கா சொல்றான். என்னைக்கு? அன்னைக்கு என்னைக்கு? அன்னைக்கு இன்னைக்கு? அன்னைக்கு அட தெற்க நாய் சொல்றேன். அன்னையா குழந்தை பிறந்தது. மிகுந்த சந்தோஷம். ஆமா மகன் பேரே இல்லாத இந்த மல்லிகாபுரி இன்று குழந்தை பெற்றது. பிறந்ததை தினத்தை கோலாகலமாக சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம். குழந்தை பார்க்கலாமே. அன்னி என்னை பெற்றோரை பெற்றது. பெற்றோர்தான் இருந்தார்கள். ஆணாக இருந்தார்கள். பிள்ளைகளா குறைத்து இருந்தது. அண்ணா ஒண்ணுதான் நீ ஈசனிடம் என்ன வரம் கேட்டாய்? இது நீ ஏன் சொல்ற? ஏய், ஓ என் தம்பி என்ன பாரு. என்ன பெண் குழந்தை இருக்கு? அது இருக்குன்னா என் மேல் தான் தவறு இருக்கிறது. ஆமா. ஈஸ்வர கிடையாது தவச்சு சரி. குழந்தை வேறு கேட்டு அவன் ஒட்டே கேட்டேன். அவன் மொட்டையா கொடுத்தான். அதான் ஏமா பெண் குழந்தை இருந்தா என்ன? ஏங்க? வளர்த்து ஆளவனை வளர்க்கிற நீ வளர்த்து ஆளவனை கொடுத்து அவன் ஒரு குழந்தை இருந்து எந்த நாட்டை ஆளும் பேசிட்டு வேற சுத்தாங்க போடா உள்ளவரே அசுர குருவான சுத்தாச்சாரியார் வைக்க வேண்டும். தாங்கள் தான் பரம்பரையாக இருந்து குழந்தை பிறந்திருக்கின்றது. அதற்கு நேரம் காலம் பார்த்து நட்சத்திரம் பார்த்து பேர் சூட்ட வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஒண்ணு போன நேரம் அப்புறம் தூக்குமா என்னைக்கு வந்து நீ வரப்போகுது சொல்லுங்க சொல்லுங்க தம்பி அப்படியே போய் எவ்வளவு பார்க்கலாம் பிறந்த நேரம் நட்சத்திரம் தெரியல பாரு.
ஓ நட்சத்திரமா? ஏங்க வானத்துல நட்சத்திரம் தெரியுங்க. ஏய் ஓ வானத்துல நட்சத்திரம் தெரியல ஆ, இதுல ஏட்டுல இருந்தா வர நட்சத்திரம் எனக்காவது தெரியுங்க. அது ஏன் தெரியுங்க? இதான் சொன்னாங்க. அது தெரியல உனக்கு சொல்லு. அஸ்வினி முதல் ஆ, ரேவதி நாள் வரை ஆ, 27 நட்சத்திரங்கள் ஆ. 27 நட்சத்திரத்தில் ஆ. எந்த நட்சத்திரத்தை உதித்திருக்கின்றார் ஆ. உன்னுடைய மகள் ஆ. மக நட்சத்திரத்தில் உதித்திருக்கின்றார் ஆமா. பரவாயில்லை அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை இரண்டாவது மகேசன் அருளார் மகேசன் அருளார் மக நட்சத்திரம் நட்சத்திரம் மகர நட்சத்திரம் மகர நட்சத்திரம் உன்னுடைய நாடோ மல்லிகாபுரி. பரவாயில்லை ஏய் தம்பி வா. சாமி தள்ளு இறந்ததோ மாலை நேரம். சாமி ஓ தள்ளு தள்ளு டேய் 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 தள்ள சொன்னா நீங்க காய்ச்சல் சொல்றாங்க. அண்ணா தள்ளிடானா? ஏய் வாகத்துடைய தள்ளடா இருக்கக்கூடிய பக்கத்தை பிறகு எப்பா 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 ஏட்ட தள்ளிட்ட பாத்துட்டா சரி இந்த தூடில கழுத்தை போடு கவுத்த போடு. அண்ணா கவுத்த போடு. ஏய் வாகத்துடைய கழுத்தை கழுத்தை போடுறா கழுத்தை போடு சொல்லு சாமி. போடு 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 சொல்லு. அஸ்வினி பரணி கார்த்திகை ஓடி மிருகம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 27 நட்சத்திரத்திலே தண்ணி ஒரு கண்ணு நல்ல மாசுலா போறாங்க. வா படிச்சு படிச்சு அது மனப்படமா ஆகி போச்சு குருதேவர் ஒரு கண்ணு இல்ல. மக நட்சத்திரம் மகேசன் அருள் மல்லிகாபுரி நாடு இந்த மா மா என்று வர எழுத்தினார் வருவதால் உன்னுடைய மகளுக்கு மாயாவதி மாயாவதி என்ற பெயர் சூட்டி விட்டு வருவாங்க. செல்வாங்க. நிகழ்காலம் எப்படி இருக்கு? இத காதலை எல்லாம் கழித்து பார்க்கும் பொழுது ஆனா ஆனால் இதில் உள்ள தெளிவாக உரைத்திடுவேன் என் மேல் கோபம் வரக்கூடாது தெளிவா சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு போடுவானுங்க. அதெல்லாம் கிடையாது. கைத்தில் கட்டிடுறது கைத்தில் கட்டிடுறது சொல்லு. மாயாவதி பிறகு மாயாவதி பிறக்கவும் இந்த மல்லிகாபுரி மன்னரால் நாட்டு மக்கள் தான் முக்கியம். உண்மைதான். ஆனா இந்த மாயாவதி குழந்தை சேவகடியார் பாக்கியவரை பிறந்த குழந்தைக்கு நாமதேயம் சொல்லுங்க அவள் பிறந்த நேரங்காலம் எப்படி இருக்கிறது சோதனை விளைவைத்து ஜாதகத்தை கணித்து பாருங்கள் ஆனால் ஒருவரும் காணவில்லையே முத்து சுவாமி மாறிகள் வாழ்ந்து ஆமா நம்முடைய மகளுக்கு பெயர் நமக்கு சுட்டு விட்டீரா பெயர் சுட்டினேன் என்ன பெயர் மகேஸ்வரா பிறந்தது மரகத நட்சத்திரம் மல்லிகாபுரி மாயாவதி என்று பெயர் சுற்றினா பிறப்பு இது வருகாலம் செல்காலம் நிகழ்காலம் எப்படி இருக்கிறது இருந்தார் ஆனால் தெரு நேரத்தை மாயாவதி பிறக்க இந்த மல்லிகாபுரி மண்டோடு மரத்தினால் பிறந்த ஆளை எப்படி நான் எவ்வளவு பெருமகிழ்ச்சி கொண்டேனே மாயாவதி பிறக்கவும் இந்த மல்லிகாபுரி ஐயமும் அப்படி என்று ஜாதகத்தில் இருக்கின்றதா அப்படி என்றால் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னதான் விசுவாசம் செய்வீர்கள் இந்த குழந்தை இருக்கக்கூடாது இதை கொல்ல போகின்றேன் இந்த கோட்டால் இங்கிருந்தால் நாட்டு காவத்தை இந்த சனிகையின் கையில் கொடுக்க வேண்டும் ஐயோ கொடிய வந்தை
இந்த குழந்தை இந்த நாட்டிலே இருந்தால்தானே அழிவு. இந்த குழந்தை என்னோடு கொடுத்து உங்கள் முகத்திலே விதிக்காது. எங்கேயாவது சென்று கண்டானா தேசத்திலே என்னடி சொல்ற நீ மட்டும் என்னடி வாயில் வந்தவாறு பேசினார்களே, இந்த பாவி நான் அப்படி இருக்கக்கூடாது. பிறந்து விட்டாயா என்று பெருமைப்பட்டேனே, என் பெருமை எல்லாம் சிறுமையாகிவிட்டது. உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று தந்தை சுருக்கி வருகிறார்கள். அவர் கையில் கிடைத்து விட்டார். உன்னை கொன்று விட்டார். நான் எப்படி உயிர் வாழ முடியும்? ஆகையால் அவர் கண்ணுக்கு தென்பத அளவுக்கு எங்கேயாவது விட்டு சென்று உன்னை மறைமுகமாகவே நானே வெற்றிவேல் பாரதி
மனைவி என்று பார்க்காமல் வார்த்தை அடிப்பது போல் சாட்டை கொண்டு வாட்டி வதைக்கின்றேன். உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படி என்று துரத்தி வருகின்றான். அப்படி உன்னை கொண்டு விட்டார் நான் ஏன் அது உயிரோடு வாழ வேண்டும்? ஆனால் அவன் கண்ணில் படாத அளவுக்கு எங்கேயாவது சென்று உன்னை சீண்டு சிறப்போடு நானே முடியாது. கொல்லாமல் விடமாட்டேன் அப்படி என்று பிடித்து செல்லுகின்றாரே, அப்படி என் மகளை அவர் கொண்டு கொடுத்து விட்டார். இந்த பார்வையால் மகள் பிறந்தாலே அவள் வளர்ந்து தட்டி தவண்டு ஓடி அம்மா என்று என்னை அரவணைத்து ஆசை முத்தம் கொடுப்பார்கள். என் மகளை பிரிந்து இருக்கின்றேனே. ஓடக்கார மண்ணெடுத்து நான் மகளே மாயாவதி
இந்த கோட்டாலை பிடிக்க விட்டு நீ என்ன செய்வதே தெரியாது எனக்கு. இந்த கோட்டாலை கொண்டு போய் எங்காவது விடுவது எனக்கு தெரியாது. என் நாட்டுக்கு கெட்டு வரக்கூடாது. அதனால ஒப்படைக்கிறேன். எதை வேணாலும் செஞ்சு முடிவுகள் என்ன செய்வது? அண்ணனுக்கு திருமணமாகி வெகு நாட்களாகியும் மழை செல்வம் இல்லாத வயசிடத்திலே வரப்பெற்று வாங்கிய குழந்தை இது. இந்த குழந்தை பிழைக்கவும் மல்லிகாபுரி மண்மேடாகவும் என ஜாதகத்திலே கணிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன செய்வது? ஒரு குடும்பத்திலே ஒருவரை இழந்தால் ஒரு குடும்பம் தலை தோங்கும் என்றால் ஒருவரை இழக்கலாம். ஒரு கிராமத்திலே ஒரு குடும்பத்தை காலி செய்தால் ஒரு கிராமத்தை வளமாக்கலாம் என்றால் ஒரு குடும்பத்தை காலி செய்தால் தோஷம் ஒன்றுமில்லை. ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு கிராமத்தை அழிக்கலாம், அதில் ஒன்றும் தோஷமில்லை. ஆதலால் இந்த குழந்தையை என்ன செய்வது? பசுவை கொண்டாலும் பாவம், சிசுவை கொண்டாலும் பாவம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த குழந்தை பிறந்த நேரமோ சரியில்லை. இது இருந்தால் எங்களுடைய நாடு மண்மேடாக போகும் என்று ஜாதகத்திலே கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் கொஞ்சம் கூட தயவு தாட்சியம் பாவம் பரிதாபம் இல்லாமல் இந்த குழந்தையை கொல்லப் போகிறேன். என்ன சுவாமி? பசுவை கொண்டால் சிசுவை கொண்டாலும் தோஷம், வேதியனை கொண்டாலும் தோஷம், தூதுவனை கொண்டாலும் தோஷம். அப்படி என்று சகல விதமான எல்லாத்தையும் தெரிந்து தாங்களின் அழைத்து செய்யலாமா? என்ன செய்வது? வரப்பிரசாலியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குழந்தைய போய் பச்சனை குழந்தைய போய் கொள்ள போறாங்க. வரப்பு செய்ய கூட்டு போய் செய்ய வரப்பிரசாலி. சுவாமி, இந்த குழந்தை பிறந்த நேரமோ சரியில்லை. இது பிறந்தது மாலை நேரம். எந்த நேரத்துல கேட்கல. இது குழந்தை பிறந்தா என்ன தெரியல. எங்களுடைய நாடு மல்லிகாபுரி மண்மேடாக போயிடும் அப்படி என்று ஜாதகத்திலே கணிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தையால் இப்படிப்பட்ட நேரம் வந்து போச்சு. ஆமா, குழந்தை இருந்தால்தானே இந்த நாட்டுக்கு ஆபத்து. அப்படி என்று உங்க கையாலே உங்க கத்தி எடுத்து கட்டத்தை எடுத்து இந்த குழந்தையை கண்டமாக விட்டு வெட்டி வீட்டு விட்டால் கோஷம் ஒன்று நம்ம நாட்டை தாங்காது. நாட்டை காவ குடிமக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். குழந்தை முக்கியம் அல்ல. பசுவை கொண்டாலும் தோஷம் உண்மைதான். சிசுவை கொண்டாலும் தோஷம் உண்மைதான். வேதியனை கொண்டாலும் தோஷம், தூதுவனை கொண்டாலும் அந்தனை கொண்டாலும் தோஷம், அதே சமயத்தில் ஒரு தூதுவனை கொண்டாலும் தோஷம். இப்படி சகல விதமான தோஷங்களும் தெரிந்த நீ, சகல விதமான அபியாசங்களும் தெரிந்த நீ ஏன் உன் கையால் கொள்ள போற? இந்த குழந்தை கொள்ளாமல் கொள்ள வேண்டும். எப்படி? குழந்தை இந்த நாட்டில் இருந்தாலே ஒரு ஆபத்து. உண்மைதான். ஆனால் நான் சொல்வது போல் செய்தால் என்ன? அப்படியாக செய்கின்றேன். எப்படி என்றால் உன்னிடம் ஆயிரம் 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 பணிவிடை செய்வதற்கு படிப்பதற்கு இருக்கின்றார்கள். அதிலே தலை சேர்ந்தவள் யாரு? ராஜாம்சா. ராஜாம்சா ஆயிரம் ஆயிரம் பாலிகளுக்கு எல்லாம் தலைவி. இதிலே தலை சேர்ந்தவன் ஒருவர் இருக்கின்றான். அவன் யார்? முத்தையன். இவர்கள் இருவரையும் அழைத்து இந்த குழந்தையை அவர்களிடம் கொடுத்து இங்கே இந்த நாட்டிலே மல்லிகாபுரியை வளர்த்தாலே மல்லிகாபுரி நாட்டில் கிடைத்து விடுவார். ஆபத்து. அதனால் 7 கடல் தாண்டினார் கருங்கடல் மத்தியிலே வசந்தமலை தீவு. அந்த வசந்தமலை தீவிலே 16 ஆண்டு காலம் வரைக்கும் இந்த குழந்தைக்கு நேரமாக சரியில்லை. அதனால் இந்த 16 ஆண்டு காலம் வரைக்கும் இந்த குழந்தையை அந்த கருங்கடல் மத்தியிலே வசந்த மத்தியிலே வளர்த்தவர்கள் கட்டளையில் நீயா கொள்ளப்பட அப்படியே ஆகட்டும் சார். 16 ஆண்டு காலம் கழித்து திரும்ப நாட்டில் கழித்துக் கொள்ளலாமா? ஆமா, அப்படியே ஆகட்டும். இப்பொழுதே புறப்படுகிறேன். வசந்தமலை தீவை நோக்கி ராஜாம்சமத்தையிடம் சென்று ஒப்படைத்து புறப்படுகிறேன். கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலை இழந்த மாடத்திலே
உண்டான பார்த்து 300 கவிதை என்னாலும் எழுதும் கவியக கோடி கண்கட்ட பின்னே கூடிய உதயம் இந்த பக்கம் போடும் எனக்கு என்ன போடி அது ஒரு தலைதான் எந்த என் மனம் அது இறக்கத்தை கடவுள் கோவிலே கற்பூர வெள்ளம்